தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவில் நான் விஜய் மீது அக்கறையில் பேச போகிறேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னடா விஜய் மேலே திடீர்னு உனக்கு அக்கறை அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் கேள்வி எழும். எனக்கு விஜயை பிடிச்சிச்சு, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை பிடிக்கலை. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. எப்போ எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும்னா, அவர் சுறா படத்தில் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பைரவா படத்தில் ரொம்ப பிடிக்கும், வாரிசு படத்தில் ரொம்ப பிடிக்கும். எப்பமெல்லாம் விஜய்க்கு ஒரு படம் அட்டை ஃப்ளாப் ஆகுதோ, அது புலி மாதிரி படங்களை ஃப்ளாப் ஆகுதோ, அப்பமெல்லாம் எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் தம்பி மெண்டல் கொடூரமா ஒரு கஷ்டத்தில் ஒருத்தன் கூட நிற்கிறவன் தான் உண்மையான நன்மை. அப்போ பார்த்துக்கோங்க, நான் விஜய்க்கு கஷ்டப்படும் போது நான் உண்மையாக நேசிச்சிருக்கிறேன். அப்போ நான் தான் உண்மையான நன்மை. அந்த வகையில் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ உண்மையிலேயே விஜய் மீது அக்கறையில் தான் இந்த பதிவு. நம்புங்க, உண்மை. சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆதவ் அர்ஜுனா. லாட்ரி மார்ட்டினுடைய தவ புதல்வன், அன்பு சகோதரர், மதிப்பிற்குரிய ஆதவ் அர்ஜுனாவுடைய மாப்பிள்ளை, சொந்த மாப்பிள்ளை. அவர் புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கார். அவர் பேர் சார்லஸ். என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் குடும்பத்தை கெடுத்தாரு. ஒரு வழி சரியில்லை. அங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் சண்டை உருவாக்கி எனக்கு அப்பாவுக்கு ஒரு பாகுபாடு உருவாக்கி ஒரு 2 வருஷம் நம்ம தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாரு. அப்படி திமுகவை கெடுத்தாரு, விசிகாவை கெடுத்தாரு. அதை தாண்டி இப்போ டிவிகேவை கெடுக்க போறாரு. டிஎம்கேலேருந்து இவரை பிளான் பண்ணி, இவரும் ஜான் ஆரோக்கியராஜும் பிளான் பண்ணி ஆதவ் அர்ஜுனா வச்சு அங்கே பார்ட்டியை இவரை கூட்டணி கூட போகாம இவரை தனியாக நிப்பாட்டி இவரை தோக்கடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அனுப்பிச்சுட்டதாக கூட ஒரு கான்ஸ்பிரசி தெரியுது. டிஎம்கேவுடைய கைகூலி தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. டைம் பார்த்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா அம்மா ஒரு டைம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. தேர்ட் ஃப்ரண்ட்னு ஃபார்ம் பண்ணி லாஸ்ட் திரும்பி செகண்ட் டைம் கண்டினியூஸாக வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி இவரை ஒரு பிளான் பண்ணி கூட இவரை தனியாக போக விட்டுட்டு பொலான்னு வீடியோ தூக்கி போட்டார். பகீர் வீடியோ போட்டது தான் இப்போ சமூக வலைத்தளத்தில் கொதிச்சு எழுந்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் பல நேரங்களில் பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த ஆதவ் அர்ஜுனா மட்டும் கிடையாதுங்க, இந்த டிவிகே கட்சியே உண்மையிலேயே டிஎம்கே உடைய பி டீம் தான் அப்படின்னு. ஆதவ் அர்ஜுனாவுடைய உண்மையான வரலாறு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன். அந்த போரை பின்னாடி தான் அரசு பின்புலத்துக்குள்ளே வாராரு. அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லி ஒரு நிறுவனத்தை வச்சுருக்காரு. எப்படி அந்த பிரசாந்த் கிஷோர் மாணிக்க ஒரு நிறுவனம் மாதிரி ஒரு தேர்தல் ஈக வகுப்பாராக ஒரு நிறுவனத்தை வச்சுருக்காரு. அந்த வகுப்பாளர் இருந்துக்கிட்டு டிஎம்கே கிட்ட போகிறார். டிஎம்கே கிட்ட போன உடனே ஏற்கனவே அங்கே சபரீசனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் அப்படி பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஆதவர்ச்சி என்ன பண்ணுறனா, அவருடைய நரித்தந்திரமான வேலையை எடுத்து பண்ணுறார். அந்த நரித்தந்திரமான வேலையை எடுத்து பண்ணின உடனே அங்கே திமுக ஏற்கனவே பழத்தை தின்னு கொட்டை போட்டு மரத்தை வச்சு அந்த மரத்துலேருந்து கொட்டையை எடுத்து திரும்ப அடுத்ததுக்கு வந்துட்டாங்க. அப்போ அங்கே போய் நெறி வேலை பண்ணாலும் நினச்சிருக்காங்க. அவங்களே திராவிடர்கள், அதுவும் அவங்க திராவிட புத்தி நிறைய இருக்குது. அங்கே இந்த பாச்சாம் பழிக்குமா, பழிக்காது. நேராக உச்சி மண்டி ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க. அவர் ஹைட்டு யாரும் கிடையாது, அதனால் அவங்களுக்கு எங்கே எட்டுமோ அங்கே பிடிச்சிட்டாங்க. அங்கே பிடிச்சி இது சரிபட்டு வராது, இது வீடை கெடுத்துரும், நாட்டை கெடுத்துரும், ஊரை கெடுத்துரும், கட்சியை கெடுத்துரும் சொல்லி நிறைய விரட்டி விட்றாங்க. விரட்டி விட்ட உடனே இந்த மனுஷன் எங்கே போகிற எல்லாருக்கும் தெரியும், விசிகா கட்சிக்கு போகிறாரு. விசிகா கட்சிக்கு போன உடனே அங்கே அவருக்கு பெரிய பிம்பம் உருவாக்கப்படுது. அவர் தலைமையில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க, அவர் செலவில் பண்ணுறாங்க. விசிகா கட்சியில் ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்த மாணிக்க பில்டப் போச்சு. ஆதவ் அர்ஜுனா போன உடனே அவருடைய செயல்பாடு, அந்த கட்சியினுடைய அடுத்த நடவடிக்கைன்னு சொல்லி ஒரு பில்டப்பை உருவாக்கி வச்சாங்க. அந்த பில்டப் உருவாக்கின உடனே இவர் என்ன பண்ணார்னா, விசிகாவை கைப்பற்றணும் மனநிலைக்கு அப்படி போகிறார். ஆனால் இதே விசிகாவில் நமக்கு வன்னியரசு மேலே நமக்கு 1000 குற்றச்சாட்டு இருக்குது. ஆனாலும் நமக்கு வன்னியரசு பிடிக்காது. வன்னியரசு உழைச்சிருக்காரு. சங்கத்தமிழில் நம்ம ஜோக்கராக பார்க்குறோம், ஆனால் சங்கத்தமிழில் நிறைய உண்மை பண்ணியிருக்காரு, மக்களுக்காக உழைச்சிருக்காரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்றுருக்காரு. அப்படி விசிகா கட்சியில் அந்த தலைவர்களிலிருந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருமே உழைச்சி முன்னேறினவங்க, மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னிருந்து பண்ணாங்க. இது ஆதவ் அர்ஜுனா உள்ளே புகுந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த கட்சியை அவருக்குன்னு அடையாளத்தை பதிக்கிறங்க பேரில் தன்னை விளம்பர பிரியராக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். அப்படி தான் விசிகா கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில்
3 தொகுதி கேட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 3 தொகுதி கேட்குறாங்க, ஒரு பொது சேர்த்து கேட்குறாங்க. அதில் ஆதவ அர்ஜுனா தான் ரொம்ப முக்கிய கேட்குறாங்க. ஆனால் இதே திமுகவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இவரை ஏற்கனவே நம்ம விரட்டி விட்டுருக்கோம், இவன் விசிக மூலமாக வந்தாமல் நமக்கு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு 2 சீட்டு தான் வழக்கம் போலன்னு சொல்லி டிஎம்கே விசிகாக்கு 2 சீட்டை கொடுத்து ஏமாற்றி போயிடுச்சு. அப்போ தனக்கு சீட்டு கிடைக்கலங்க விரட்டி எங்கே தெரிஞ்சிருச்சு, ஆதவுக்கு மூஞ்சில் பழின்னு அந்த இஞ்சி தின்ன குரங்கு மணிக்கு முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ விசிகா இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு புரோஜனம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு குளறுபடியை ஏற்படுத்தி விட்றாரு. குளறுபடி ஏற்படுத்தி விட்ட உடனே அந்த கட்சிக்கே இல்லாத சில திட்டங்களை, அந்த கட்சிக்கு இல்லாத சில அறிவிப்புகளை சம்மந்தமே இல்லாமல் முன்னாடி பேசி விசிகா கட்சி திமுகவோட இணைஞ்சிட்டு, அது ஒரு திமுக தனித்தனியாக மறந்து செயல்பட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சிக்கு திடீர் வந்து அதிகாரத்தில் பங்கு ஆட்சியிலும் பங்குன்னு சொல்லி ஒரு கொளுத்தி போட்டார். விசிகா பார்த்தங்க என்னைக்கிடா இவர் வெளியே போடலாம் நினைக்கும் போது கரெக்டாக கிடைச்ச கண்டென்ட்டு இதை தூக்கி வெளியே போட்டுரும், இதான் நமக்கு நல்ல நேரம் சொல்லி வெளியே தூக்கி போடுறாங்க ஆதவ அர்ஜுனாவை. சங்கத்தமிழ்ல வந்து ஒரு பேச்சில் டிஎம்கே போயிருப்பாரு, விசிகா போயாச்சு. ஆதவ மூணாவது என்ன கீழ்த்தரமான வேலை பண்ணாருங்க நீங்களே பாருங்க. முழுக்க அவர் ஒரு பிராடுங்க. நான் தான் சொல்றேன், ஓப்பன் மாற்றுக்கிறது ஒன்றும் சொல்லல. காசு பணத்தை வச்சு நீங்க விளையாடுறாங்க, இவங்க புரட்சியை பத்தி பேசுறாங்க. நல்லா பாரு, நீ யாரு? நீ பிறந்தது எளிமையாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு யாருடைய மாமனார் இல்லை யாருடைய மருமகன், அப்ப எவ்வளவு கோடி வச்சிருக்கிற? விஜய் யாரு? விஜய் உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆளா? நீங்க பேசுறாங்க புரட்சி வெடிச்சிடும், நேபாள் மாதிரி, இலங்கை மாதிரின்னு. இதுலேயே பைத்தியக்கார பையன் தெரியலையாங்க உங்களுக்கு? நான் இன்னமும் சொல்றேன், ரசிகர்களே உங்கள் விஜயை கொண்டாடுங்கள், விஜயோடு சேர்ந்து கூட டான்ஸை போடுங்கள், ஆனால் விஜயை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். அப்போ இந்த ஆதவுடைய மெயின் டாபிக் என்னன்னா, அவரை முன்னிலைப்படுத்தணும். இந்த மக்களுக்கு உழைக்கணுமோ இல்லை கொடுக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு துணை நிற்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அவர் மேலே வரணும், அவர் பண்ணக்கூடிய ஊழலுக்கு, அவர் பண்ணக்கூடிய முறைகேடான தொழிலுக்கு அரசு பின்புல வேணுங்கிற எண்ணம் முழுக்க அவருக்கு இருந்திருக்கு. அப்போ விசிகா கட்சியில் அந்த படம் வேகலை. அப்போ அதுக்கு அடுத்து எங்கே போகிறாருன்னா, தன்னுடைய பகையை தீர்த்துக்கணும், தனக்கு டிஎம்கேல வெளியே அனுப்பிட்டாங்க. விசிகா மூலமாச்சு நம்ம ஏதாவது எம்பி பதவி வாங்கிடலாம், அது மூலமாக நம்ம வந்து ஏதாவது அதிகாரத்தை பிடிச்சிருந்து நம்பிக்கையில் இருந்த ஆதவ அர்ஜுனாக்கு அதே டிஎம்கே ஒரு முட்டுக்கட்டை போட்டுருச்சு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா, திரும்ப நேராக டிவிகேக்கு போகிறார். தனக்கு டிஎம்கே கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கத்தில் அதிகாரமும் நம்ம கைக்கு வராமல் ஒரு வழியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இதையும் நம்ம முடிச்சு விடணுங்கிற எண்ணத்தில் தான் இப்போ இவர் என்ன பண்ணுறாருனா, நேராக டிவிகேல போய் சேர்றார். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, டிவிகேல இவர் போனதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் நடந்து நீங்கள் பேச்சு எடுத்துக்கோங்க. இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்களா, இந்த பொதுக்குழு கூட்டம் நம்ம புஷியான் சொன்ன மணிக்க பொதுக்குழு கூட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட அந்த கட்சியினுடைய தலைவர் யாருங்க சொல்லுங்கள்? அனில் குஞ்சி சொல்லுங்கள், உங்கள் கட்சி தலைவர் யார்? தற்கொலை விஜய் தானே இருக்கிறாரு. அப்போ ஒரு கட்சியில் தலைவர் ரொம்ப நேரம் பேசுவாங்களா, இல்லை கட்சியில் கூட அல்லு சில் ரொம்ப நேரம் பேசுவாங்களா? கட்சிக்கு முகம் யார், முகவர் யார்? விஜய் தானே. அவர் தானே, அவர் பேசுறதானே பேசும் பொருளாக இருக்கணும். ஆனால் அது கிடையாது. இங்கே ஆதவர்ஜங்கின்ற ஒரு தற்கொலை பேசுறது பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு, அதுக்கு இவங்க ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. எதுக்காகனா, கிட்டத்தட்ட அந்த பொதுக்குழு கூட்டத்தில் 45 நிமிஷம் ஆதவர்ஜனா பேசியிருக்காரு, விஜய் பேசுறது 15 நிமிஷம். ஆனால் கட்சியினுடைய வீக வகுப்பாளர் அவர் 40 நிமிஷம் பேசியிருக்கார். தன்னுடைய வன்மத்தை முழுக்க கொட்டி தீர்த்து, ஒரு பக்கத்தில் நான் செருப்படி வாங்கின மட்டும் இல்லைங்க, நான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், டிஎம்கே வேலை பார்த்துருக்கேன், டிஎம்கேக்காக நான் ஓட்டு கேட்டிருக்கேன், டிஎம்கேக்காக நான் வேலை செஞ்சேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு, ஒரு பக்கத்தில் விஜயை செருப்புகள்ட்டு அடிக்கிற மணி விஜய் மேலே உட்காந்துருக்கும் போதே விஜய் சொல்லாத வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? நான் வந்து டிஎம்கேக்கு கருப்பு சிவப்புக்குள்ள மறைமுகமாக ஓட்டு போட்டார் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா பேசுறாரு, கோர்த்து விட்றாரு. இன்னொரு பக்கத்தில் தைரியம் இருந்தால் கை வைங்கட எங்கள் தளபதி மேடம் சொல்லி கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாருனா, கோர்த்து விடுற வேலையை பார்த்துட்டு தனக்கு இருக்கக்கூடிய பகையை, வன்மத்தை கக்கிற வேலையை இதே ஆதவர்ஜனா வசமாக பண்ணியிருக்காரு. அப்போ நமக்கு இதில் தெரிய வருது என்னென்னா, இந்த ஆதவர்ஜனா வந்து திமுகவால் இறக்கப்பட்ட ஒரு நபர் ஒன்று. ரெண்டாவது, தனக்கு அட்டேஷன் கிடைக்காக மட்டும்தான் இங்கே பேசிகிட்டு இருக்காரே தவிர வேறு எதற்காகவும் அவர் பேசலை. அம்பேத்கரும் பேசினார். இதே தந்தி டிவியில் 2 பேனை வச்சுக்கிட்டு அப்படி சுற்றுவார், 2 பேனை கை சுற்றி பேசிட்டு கிடப்பார். வேங்கவியலுக்காக பேசினார் விசிகாவில் இருக்கும்போது. வேங்கவியல் இது வரைக்கும் ஆதவர்ஜனா போயிருக்காரா சொல்லுங்கள்? ஒரு முறை ஆதவர்ஜனா வேங்கவியலுக்காக நீங்கள் போயிருக்கீங்களா? விஜயை கூட்டு போய் வந்தாங்க, நீங்கள் போயிருக்கீங்களா? அப்போ முழுக்க
ஒரு லாப நோக்கத்துக்காக மட்டுமே விஜயை அழிச்சிக்கிட்டு இருக்காரு. அவரோட திட்டமே என்னன்னா, தமிழ்நாட்டில் லாட்ரி தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த லாட்ரியை கேரளா அரசு நடத்துகிற மணிக்க ஒருவேளை விஜய் முதலமைச்சர் ஆகி, எப்படி முதலமைச்சர் ஆகி ஒரு கவர்மெண்டே லாட்ரி சீட்டை கேரளா நடத்திட்டு இருக்காங்களா, அதை மன்னிக்க நம்ம கம்பெனி உருவாக்குவோம். எப்படி இவருடைய மனைவி பங்களாதேஷ்ல போய் லாட்ரி கம்பெனி ஓபன் பண்றாங்க. இவரோட வைஃப் டைசி ஆதவ அர்ஜுனா அவர்களும் பெட்டிங் அண்ட் லாட்ரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் போன செப்டம்பர் 23, 2024. அதுவும் தமிழ்நாட்டுல கிடையாது, வெஸ்ட் பெங்கால்ல. அந்த கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா வின்ஃபினிட்டி கேமிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. 1 லட்சம் ஷேர் கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு 2 பேர் டைரக்டர்ஸ், டைசி ஆதவ அர்ஜுனா அவர்களும் நீதி பவினா வாசுதேவன் அவர்களும். அந்த மணிக்க நம்ம ஒரு இதை கேரளாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் ஒன்று இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள், அதாவது தற்கூரி ரசிகர்களை முழுமையாக பயன்படுத்துகிற முதல் தற்கூரியே ஆதவ அர்ஜுனா தான். இது விஜய்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அக்கா விஜய்க்கு தெரியாதுன்னு உடனே அவர் ஏமாத்திட்டு இருக்காங்க நான் சொல்ல வரல. அவருக்கு எதுவும் தெரியாது. பச்சை குழந்தை கிடையாதுங்க. அவர் ஒரு களிமண், அவ்வளோதான். அதனால விஜய்க்கு ஒன்றும் தெரியல. யார் சொன்னாலும் கீழே போட்டு ஆட்டிகிட்டு இருப்பார். இல்லைனா யாராவது பேசாத ஸ்டேட்மெண்ட்டை ராஜ்மோகன் மேலே உட்காந்து கழுவிட்டு இருக்கா. டிஎம்கே இடியா கழுவிட்டு இருக்காரு. புஷியானது அதுக்கு மேலே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கழுவி ஊற்றிட்டு இருக்கும்போது டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி எவனாவது பேசுவானா? அப்போ ஒட்டுமொத்த பேர் தலைகுனி வேலை தான் ஆதவ அர்ஜுனா பண்ணியிருக்காங்க. இழுத்து பெருச்சு விட்டு முச்சந்தில் விட்டு செருப்படி வைக்கிறதுக்கு வேலையை ஆதவ அர்ஜுனா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் நம்ம அந்த பதிவோட இறுதியாக சொல்ல வர என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆதவ அர்ஜுனா சமூகத்துக்கு தீங்கு. இந்த ஆதவ அர்ஜுனா மட்டும் தீங்கு கிடையாதுங்க. புகைப்பழக்கம் உடலுக்கு கேடு, மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, டிவிக்கே கட்சி சமூகத்துக்கே கேடு. அதனால ஆதவ அர்ஜுனா மட்டும் கிடையாதுங்க, டிவிக்கே சேர்த்து புறக்கணிப்போம். நல்ல தமிழ்நாட்டை படைப்போம். நன்றி, வணக்கம்.